மதுபானங்களின் விலை உயர்த்தப்பட்டாலும் அதற்கேற்ற வரியை டாஸ்மாக் நிர்வாகம் செலுத்தாததால் அரசுக்கு 30 கோடியே 50 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தணிக்கைத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021-22 நிதியாண்டுக்கான மின் கொள்முதல் கட்டுமான தொழிலாளர் நலன் டாஸ்மாக் வருவாய் தொடர்பான தணிக்கை அறிக்கையை தலைமை கணக்காயர் ஜெய்சங்கர் சென்னையில் வெளியிட்டார். கட்டுமான தொழிலாளர்கள் நலத்துறையில் பல்வேறு நிர்வாக சீர்கேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் அரசு முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார வாரியத்தில் மின்னணு சாதனங்கள் கொள்முதலில் 2 நிறுவனங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு அரசை ஏமாற்றியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழல் இல்லாமலும் திறன்மிக்கதாகவும் அரசின் செயல்பாடுகளை உறுதிப்படுத்துவதே தணிக்கைத்துறையின் முக்கிய நோக்கம் என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்தார். சட்டமன்றத்தில் காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்துக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 100 அறிவிப்புகளை வெளியிட்டார். போதைப்பொருள் கடத்தலை கண்டறியவும் தடுக்கவும் 53 லட்சம் ரூபாய் செலவில் 35 மோப்ப நாய்கள் வாங்கப்படும். விதிமீறல் வாகனங்களை கண்காணிக்க 5 கோடி ரூபாய் செலவில் தானியங்கி நம்பர் பிளேட் பதிவு செய்யும் அதிநவீன சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என்பன உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் அதில் இடம்பெற்றுள்ளன. சென்னையில் மேலும் 500 ஊர்காவல் படையினர் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் காவல்துறை பயன்பாட்டிற்காக 31 கோடியே 50 லட்சம் ரூபாயில் 300 புதிய ஜீப்புகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சியில் 222 காவலர் குடியிருப்புகள் 76 கோடியே 69 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்படும் என்றும் மானிய கோரிக்கையில் கூறப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாநகராட்சியின் பாதாள சாக்கடை கழிவுகள் மற்றும் குப்பைகள் கலந்து வருவதால் 500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நத்தப்பேட்டை ஏரி மாசடைந்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். பாதாள சாக்கடை கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யும் நிலையம் முறையாக செயல்படாததால் கழிவுகள் அப்படியே ஏரியில் கலக்கப்படுவதாக அவர்கள் கூறியுள்ளனர். மேலும் காஞ்சிபுரம் நகர் வழியாக ஓடி ஏரியில் கலக்கும் மஞ்சள் நீரால் கால்வாயிலும் மாசு அதிகரித்திருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். நத்தப்பேட்டை ஏரி நிரம்பினால் அந்த தண்ணீர் மாவட்டத்தின் பெரிய ஏரியான தென்னேரி உள்ளிட்ட 60 ஏரிகளுக்கும் செல்லும். அத்தனை ஏரிகளுக்கு மாசுபட்ட நீர் சென்றால் மாவட்டம் முழுவதும் பெரும் பாதிப்பு ஏற்படும் என சமூக ஆர்வலர்கள் கூறினர். மயிலாடுதுறை மாவட்டம் கிடாரங்கொண்டான் கிராமத்தில் வீட்டு உபயோகப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு கள்ளக்குறிச்சி சென்ற ஈச்சர் லாரி எதிரே வந்த லாரி மீது நேருக்கு நேர் மோதியது. பூம்புகார் சாலையில் நேரிட்ட இந்த விபத்தில் ஈச்சர் லாரி ஓட்டுநர் பாண்டியன் உயிரிழந்தார். அவருடன் பயணித்த முருகன், வினோத் ஆகியோர் படுகாயமடைந்தனர். திருப்பூரில் பவளக்குடி கும்மி குழுவினரின் 123வது அரங்கேற்றம் நடைபெற்றது. இந்த குழுவில் இணைந்து பயிற்சி முடித்தவர்களுக்கு சலங்கை பூஜை, சலங்கை அணிவித்தல் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு அவர்களின் கும்மியாட்ட அரங்கேற்றமும் நடைபெற்றது. முருகன், அம்மன், கருப்பராயன் பாடல்களுக்கு நேர்த்தியாக நர்த்தனம் புரிந்தனர். கோயம்புத்தூர் பீளமேட்டில் உள்ள நேஷனல் மாதிரி பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் நவீன அறிவியல் தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். தரமான கண்டுபிடிப்புகளுக்கு இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை பரிசுகள் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஞ்ஞானியாகக்கூடிய ஆர்வமும் தகுதியும் உள்ள மாணவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். எல்லா மாணவர்களும் நாளைக்கு விஞ்ஞானி ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் விஞ்ஞானி ஆகக்கூடிய ஒரு ஆர்வமும் தகுதியும் உள்ள மாணவனுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்காம தப்பு. முக்கியமானது அதுதான். அதைத்தான் நம்ம நிவர்த்தி பண்ண பார்க்குறோம். எல்லாருமே விஞ்ஞானி ஆகிட மாட்டாங்க. ஆனால் விஞ்ஞானி ஆகக்கூடிய ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு அது தவறு. அதைத்தான் நிவர்த்தி பண்ண முயற்சிக்கிறோம். அது சிறப்பாக வருதுன்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் ஜமுனா மரத்தூர், கோவிலூர், நம்மியப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் 5000 ஏக்கரில் மரவள்ளி கிழங்கு பயிரிடப்பட்டு தற்போது அறுவடை நடைபெற்று வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக நல்ல மகசூலும் விவசாயிகளுக்கு லாபமும் கிடைத்து வந்ததாகவும், இந்த ஆண்டு மகசூல் நன்றாக இருந்தாலும் போதிய விலை கிடைக்கவில்லை என்றும் தமிழக அரசு உரிய விலையில் கொள்முதல் செய்ய மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பதியில் இடைத்தரகர்கள் தலையீட்டை தடுக்க பக்தர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளுக்கு ஆதார் கட்டாயமாக்கப்பட உள்ளது. இதுகுறித்து ஆதார், ஜியோ, டிசிஎஸ் மற்றும் தேவஸ்தானத்தின் தகவல் தொழில்நுட்பத்துறை ஆகியவற்றின் அதிகாரிகளுடன் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷியாம்லா ராவ் நீண்ட ஆலோசனை மேற்கொண்டார். நிறைவாக விரைவில் ஆதார் மூலம் இடைத்தரகர்களின் தலையீட்டை தடுக்க தேவையான செயல் திட்டத்தை விரைவில் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது.
குமரி மாவட்டம் பனச்சமூட்டில் இருந்து மார்த்தாண்டம் நோக்கி பயணிகளை ஏற்றி வந்த அரசு பேருந்து குழித்துறை சந்திப்பு பகுதியில் வந்தபோது பின்சக்கர போல்ட் நட்டுகள் தானாக கழன்று பேருந்து தாறுமாறாக ஓடியதால் பயணிகள் பீதியடைந்தனர். ஓட்டுநர் துரிதமாக செயல்பட்டு பேருந்தை நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது.